ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குரூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அவன் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100ன்னுட்டு அதில் 10th பார்த்துட்ருக்கோம். 10th இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்கையராய் பிறப்பதற்கே. என்ன லெசனு? மங்கையராய் பிறப்பதற்கே. ஓகேங்களா? மங்கையராய் பிறப்பதற்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி பார்ப்போம். எம்எஸ் சுப்புலட்சுமி எம்எஸ் சுப்புலட்சுமி பற்றி பார்ப்போம். மதுரை சண்முக வடிவ சுப்புலட்சுமி. எம்எஸ்னா மதுரை சண்முக வடிவ சுப்புலட்சுமி. வீணை கலைஞர். இவங்க தாய் தான் இவங்களுக்கு வந்து முதல் குரு. கல்வி வந்து 5th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. 17 வயசில் சென்னை மியூசிக் அகாதமியில் கச்சேரி நடத்திருப்பாங்க. 17 வயசில் சென்னை மியூசிக் அகாதமியில் கச்சேரி. மீரா திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். காற்றினிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலை பாடல்களை எழுதியுள்ளார். காற்றினிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலை பாடல்களை எழுதியுள்ளார். ஜவஹர்லால் நேரு, அப்புறம் சரோஜினி நாயுடு, பெரியார், இவங்களை வந்து எம்எஸ் தான் பாராட்டியிருக்காங்க. காந்தியடிகளை டெல்லியில் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் என பாடலை பாடுறாங்க. காந்தியடிகளை டெல்லியில் சந்திக்கும் போது என்ன பாட்டு பாடுறாங்க? ரகுபதி ராகவ ராஜாராம். ஓகே. சென்னை வானொலியில் 1947 காந்தியடிகளின் பிறந்த நாளன்று ஹரித்தும் ஹரோ என்னும் மீரா பஜன் பாடலில் பாடுற. சென்னை வானொலியில் 1947 காந்தியடிகளின் பிறந்த நாளன்று ஹரித்தும் ஹரோ என்னும் மீரா பஜன் பாடலில் பாடுறாங்க. அப்புறம் 1954 இவங்களுக்கு வந்து தாமரை அணி என்ற விருது பெற்ற போது எலன் கெல்லர் வந்து பாராட்டுறாரு. 1954 தாமரை அணி விருது பெற்ற போது யார் பாராட்டா? எலன் கெல்லர். 1963 இங்கிலாந்துலேயும் 1966 ஐநாவிலையும் பாடுறாங்க. சுப்புலட்சுமி குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கியது. சுப்புலட்சுமி குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் எங்கே ஒலிக்க? திருப்பதியில். 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது வந்து பெறுறாங்க. அந்த விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் இவங்க தான். அந்த விருது பெறுற முதல் இசைக்கலைஞர் இவங்க தான். இந்தியாவோட மிக உயரிய விருதான இந்திய மாமணி. ஓகே. இந்திய மகசேசமும் பெறுறாங்க, இந்திய மாமணியும் பெறுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் என கூறுகிறார். அவர் பாடின ஒரு பாட்டு பாருங்கள். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்னட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து பாடியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பால சரஸ்வதி. யார்? பால சரஸ்வதி. இப்போ வந்து பாட்டு பற்றி பார்த்தோம். இப்போ டான்ஸ் பற்றி. பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் தான் இவங்க வந்து பால சரஸ்வதி. இந்திய அரசோட தாமரை செவ்வடி. அவங்க என்னது? தாமரை அணி. அவன் வாங்கும்போது யார் பாட்டினா? ஹெலன் கெல்லர் பாராட்டினாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க வந்து தாமரை செவ்வணி விருது பெற்றவர். 7 வயசில் காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியம் ஆடினாங்க. 7 வயசில் காஞ்சிபுரத்தில் பரதநாட்டியம். 15 வயசில் சென்னையில் சங்கீத சமாஜன அரங்கு நடன நிகழ்ச்சி. அவங்க எத்தனை வயது? 17 வயசில் அந்த சென்னையில் கச்சேரி பண்ணாங்க சொன்னாங்கன்னா, இவங்க வந்து 15 வயசில் சென்னை சங்கீத சமாஜம் அரங்கு நடன நிகழ்ச்சி. ஓகே. சென்னையில் நாட்டிய கச்சேரியை பார்த்து பண்டிட் ரவிசங்கர் வந்து இவங்கள பாராட்டியிருக்காங்க. இப்போ சென்னையில் நாட்டிய கச்சேரியை பார்த்து. கல்கத்தாலையும் காசி நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணுக்கு ஜனகண மனுக்கு ஆடினாங்க. எங்கெங்க? கல்கத்தா காசி நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகண மனுக்கு ஆடினாங்க. நாட்டு பண்ணுக்கு நடனம் ஆடுவது இதுவே முதலும் கடைசி. நாட்டு பண்ணுக்கு நடனம் அப்போ தான் ஃபஸ்ட்டும் கடைசி அப்போ தான். ஐரோப்பா, அமெரிக்கா இங்கெல்லாம் நடனம் நிகழ்த்தியிருக்காரு. டோக்கியோ கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவில் சார்பில் நடனம் ஆடியிருக்காங்க. டோக்கியோ கிழக்கு மேற்கு சந்திப்பில் இந்தியாவின் சார்பில் நடனம். பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டர்வை நடனத்தால் வழங்க முடியும் சொன்னவர். ஒருத்தர் ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும்னு சொன்னவர் பால சரஸ்வதி. நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க? ராஜம் கிருஷ்ணன். யார்? ராஜம் கிருஷ்ணன். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவங்க. இவங்க வந்து நேரடியாக அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கே போயிட்டு கதைகளை எழுதினவர் தான் ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்னும் புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் இவங்க தான். வேருக்கு நீர் என்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியிருக்கார். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னட்டு பாரதியோட வரலாற்று புதினத்தை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
இவங்க வந்து தூத்துக்குடியிலேயே தங்கி உப்பள தொழிலாளர்கள், தூத்துக்குடினா உப்புன்னு தெரியும் நம்மளுக்கு. உப்பள தொழிலாளர் ஓர்பால்கை கரிப்பு மணிகள், உப்பள தொழிலாளர் ஓர்பால் கரிப்பு மணிகள். நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தேன். நீலகிரியில் குறிஞ்சித்தேன். நீலகிரினாவே என்னென்னோ மலைவாழ் மக்கள் தேன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் குறிஞ்சித்தேன். கடலோர மீன்வாழின் சிக்கல்களை பேசுவது அலைவாய் கரையிலே. கடலூரில் நமக்கு அலை அடிக்கும், அதனால் அலைவாய் கரையிலே கடலோர மீன்கள் நமக்கு வச்சுக்கோங்க. வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியது சேற்றில் மனிதரும் வேருக்கு நீரும். வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியது தான் சேற்றில் மனிதர்களும் வேருக்கு நீரும். குழந்தைகளோட உடலையும் மனத்தையும் நொறுக்கும் உலக வந்து கூட்டு குஞ்சுகள் என்று புதினமாக எழுதியிருக்காரு. குழந்தைகளோட உடலையும் மனத்தையும் நொறுக்கும் உலக கூட்டு குஞ்சுகள் என்று புதினமாக எழுதியிருக்காரு. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியது தான் மண்ணகத்து பூந்துளிகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியது தான் மண்ணகத்து பூந்துளிகள். எழுத்துக்கல்ல நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேணும் என கூறியவர். எழுத்துக்கல்ல நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேணும் சொன்னவர் யார்? ராஜம் கிருஷ்ணன். ஓகேங்களா, முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணம்மா ஜெகநாதன். யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மதுரையோட முதல் பட்டதாரி பெண் யாரை கேட்டால் கிருஷ்ணம்மா ஜெகநாதன். இந்திய அரசின் தாமிரத்திரு விருது வாங்கியிருக்காங்க. ஸ்வீடன் அரசோட வாழ்வுரிமை, சுவிட்சர்லாந்தோட அரசன் காந்தி அமைதி விருது, இந்த மாதிரி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. காந்தியோட சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினார். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூமிதான இயக்கத்தை பணிபுரிந்தார். நாட்டோட விடுதலைக்கு அப்புறம் கணவருடன் இணைந்து பூமிதான இயக்கத்தை பணிபுரிந்தார். நெக்ஸ்ட் பாருங்கள், உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்தில் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமான வர ஏற்பாடு செய்த கிருஷ்ணம்மா ஜெகநாதன். இவங்க என்ன சொல்லிடுறாங்க பாருங்கள், உங்களோட ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பது தான் என கூறினார். ஓகேங்களா, உங்களோட ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதுவும் சாதிக்க முடியும் என்பது தான் சொன்னவர் யார்? கிருஷ்ணம்மா ஜெகநாதன். ஒத்துழையாமை இயக்கத்திலும் அப்புறம் சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே இயக்கம் இதெல்லாம் பங்கு பெற்றார். ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே இயக்கம் இதிலெல்லாம் பங்கு பெற்றார். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மாதவி சின்ன பிள்ளைன்றது தான் இது. களஞ்சியம் எனும் குழுவினை ஆரம்பித்தார் சின்ன பிள்ளை. இந்தியாவோட முதன்மை அமைச்சரிடம் டெல்லியில் விருது வாங்கிய போது மதுரை சின்ன பிள்ளை என அழைத்தார். இந்தியாவோட முதன்மை அமைச்சர்னா டெல்லியில் விருது வாங்கிய போது மதுரை சின்ன பிள்ளை. இந்திய நாட்டோட நடுவண் அரசு மத்திய அரசு தெரியும். முதன்மை அமைச்சரான வாஜ்பாய் கைகளால் பெண்ணாற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கார். பெண்ணாற்றல் விருதுக்கு இந்த சக்தி புரஸ்கார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விருது வாங்கியிருக்காங்க. தமிழக அரசோட அவ்வை விருது, தூர்தர்ஷனோட பொதிகை விருது, அப்புறம் தாமிரத்திரு விருது வாங்கிறாரு சின்ன பிள்ளை. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மங்கையார் பிறப்பதற்குன்ற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பாயிண்ட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண கண்டென்ட்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.